वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. अपार करुणामूर्ति स्वान्तदं स्वान्तजीवितं श्रीचन्द्रशेखरगुरुं प्रधानमामि. வேதநெறி தழைத்தோங்கமிகு செய்வத்துறை விளங்க பூதப்பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்த சீதவள வயற்புகழின் திருஞான சம்பந்தன் பாதமலர் தொண்டு திருத்தொண்டு பரவாழ்வாங்க. எல்லாம் வல்ல அங்கேற்கனியுடனான சிந்தமுச்சொக்கன் திருவருள் கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை அருளி செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நமக்கு சாக்த முறையில் இந்த 4 நவராத்திரிகள், ஷியாமளா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, வாராகி நவராத்திரி, சரத் நவராத்திரி ஆகிய 4 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரத் நவராத்திரியினுடைய 5ஆம் நாள் மகாலட்சுமியினுடைய பூஜையில் 2ஆம் நாள். நேற்றைய தினம் நவகுமாரிகள் போஜனம் முதலானவைகள் சிறப்பாக நடைபெற்றது. எனக்கு பாலா திரிபுரசுந்தரியின் மேல் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, மிகப்பெரிய ஒரு சௌரபியம் என்றைக்குமே உண்டு. ஏனென்றால் நான் மிகவும் சிரமப்பட்ட காலங்கள் இருக்கின்றன. வேலை கிடைக்கல, வருமானம் இல்லை, கல்யாணம் ஆகலை, இந்த மாதிரி நிறைய அந்த லௌகீக விஷயங்களில் சிரமங்கள் ஒரு காலகட்டங்களில் இருந்தது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பாலாவை தாண்டிய ஒரு அந்த சிஸ்டத்துக்கு பாலா தான் ஃபஸ்ட்டு. ஸ்ரீவித்யா உபாசனையில் பாலா தான் ஃபஸ்ட்டு. பாலா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சித்தஞ்சை, அதற்கு பிறகு குமாரி, அதற்கு பிறகு மாதங்கி, அதற்கு பிறகு ராஜமாதங்கி, அதற்கு பிறகு லலிதா பரமேஸ்வரி, அதற்கு பிறகு ராஜராஜேஸ்வரி என்று பல்வேறு திட்டமான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. ஆனால் பாலாவை தாண்டி போகலை, பாலாவை தாண்டி நான் முயற்சிக்கவும் இல்லை. ஏன்னா என்னுடைய எல்லா விதமான சிரமங்கள் எப்படி எனக்கு லகுவாக முடிந்து விட்டதோ அது மாதிரி எல்லா விதமான சௌகரியங்களும் எனக்கு இந்த பாலாவில் கிடைத்து விட்டது. இன்றைய தினம் இது 59வது வருட பூஜை ஆரம்பம். நிறைய பேருக்கு என் மேலே சந்தேகம் இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஏகஸ்வரூபியாக ஒரே ஆள் நான் இருந்து பூஜை பண்ணியிருக்கேன். இந்த வீட்டு வாசலை தாண்டி போவதில்லை என்று ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு இந்த நவராத்திரி பூஜை கிட்டத்தட்ட 59 ஆண்டுகள் பூர்த்தி அடைந்து விட்டது. சரி, இப்போ இந்த பூஜைக்கு உண்டான சாமான்கள், பூஜைக்கு உண்டான திரவியங்கள் நமக்கு லௌகீகமாக என்னென்ன வேணுமோ இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? நீ கொண்டு வந்து கொடுத்தா பண்ணுறேன், இல்லைன்னா என்கிட்ட என்ன இருக்கோ அதை பண்ணுறேன். சேஷாதிரி சுவாமிகள் சொன்ன மாதிரி இப்போ எல்லாத்துக்கும் ₹1 காசு வச்சு தானம் பண்ணி விடுறது.
கதலி பழம், ஒரு வெத்தலை பாக்கு எடுத்துக்கொண்டு அதில் 1 ரூபா வச்சு கதலி பல ரூபேன நைவேத்தியம் சாமி இப்படி பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிடுறது அப்படின்னு ஒரு முடிவில் நான் இருக்கேன். ஆனால் இந்த 59 வருடத்தில் பாலா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்டை எனக்கு கொடுக்கவே இல்லை. அது நேற்றுக்கு 24 சூரியகலா இருந்தால் போதும். நான் ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி 24 சூரியகலா வாங்கிடுவாங்க சாமி. எல்லாருக்கும் டேட் போய் எல்லாருக்கும் நான் நெருக்கம் போட்டு கொடுத்துருக்கேன். சூரியகலா, சரியந்திரகலா. சார் நான் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வரேன் சார், என்ன வாங்கிட்டு வரணும்? சூரியகலா வாங்கிட்டு. சரி, நான் சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே நாளைக்கு நைவேத்தியம் சூரியகலா நீ போய் வாங்கிட்டு வந்து அப்படின்னு பவுண்டர் எவ்வளோ வேணும்? ஒரு 24 கடையில் 30 சூரியகலா இருக்குது. சரி 30 வாங்கிட்டு 30 வாங்கிட்டு வந்தால் இது என்ன டப்பா வித்தியாசமாக இருக்குதுன்னு நான் காலையில் பிரித்து பார்க்குறப்போது பார்த்தா வேறு ஒருத்தர் 30 சூரியகலா வாங்கி. இன்றைக்கி சந்திரகலாவும் தான் நான் வாங்கவே இல்லை. நான் சாயங்காலம் நைவேத்தியம் பண்ணிக்கலாம், இன்றைக்கி சொண்டெல்லாம் பண்ண வேண்டாம், உடம்பு ஒன்றும் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். இல்லைன்னா 4 சந்திரகலா வாங்கிட்டு வரேன், அது நைவேத்தியம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சாயங்காலம் வேணால் திரும்பி போய் சரியாக சந்திரகலா வாங்கிக்கலாம், எதுக்கு நைவேத்தியத்தை சுணக்கம் பண்ணணும்னு. சரி போய் வாங்கிட்டு வாங்க, அது ஒரு 6க்கு மேலே வேண்டாம். போனால் 6 சூரியகலா சந்திரகலா வாங்கி அக்னி சந்தானம் பண்ணி சங்கல்பம் பண்ணலாம். நம்ம ஒரு தாகசாந்தியை நடுவில் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தாகசாந்தியை பண்ணிட்டு பார்த்தா வாசலில் யாரும் கூப்பிட்ற மாதிரி போய் பார்த்தா 30 சந்திரகலா. ஸோ எனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னை காட்டிலும் நான் வழிபடுகின்ற பாலா மிகவும் தீர்மானமாகவும் மிகவும் நல்ல முறையிலும் ஒரு முடிவோடு இருக்கிறார் என்று என்னால் உணர முடிகிறது. இந்த ஸ்ரீ வித்யா உபோசகர்கள் எல்லோரும் உணர்ந்திருப்பார்கள். இருந்தாலும் ஒரு ஞாபகத்திற்காக இதை பதிவு செய்திருக்கிறேன். இன்றைய தினம் 5ஆம் நாள். அம்பாளுக்கு பஞ்சமி ரொம்ப விசேஷம். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி எல்லாமே ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இன்றைக்கு பஞ்சமி. நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்துல நினைத்த மாத்திரத்தில் நினைத்தது மாதிரியான ஒரு சௌகரியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு கிருபை பண்ணக்கூடியவர் ஒருத்தரே தான், மகாபெரிவா. இந்த மகாபெரிவாளுடைய கிருதஞ்சத்துக்கு இந்த கலியுகத்தில் இது வரைக்கும் இல்லை. இனிமேலும் யாருக்காவது வருமா, யாராவது செய்வார்களா எனக்கு தெரியாது. அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் நிமிஷம் வித்யாசமதி வித்தந்தேவோ அனோராதான் அபிதான் அத்தியந்த சதந்தி தேவசஸ்தவீராக. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான சௌகரியங்களையும் இந்த கர்த்தாவுக்கு குழு என்று வேத பண்டிதர்கள் வாழ்த்து ஸ்லோகம் இது. அவ்வளோ விசேஷமான ஒரு நட்சத்திரம். சோமவாரம் சிவனுக்கு ரொம்ப உகந்த நாள். மகாலட்சுமியினுடைய 2ஆம் நாள். இந்த மாதிரி இன்றைக்கு நிறைய விசேஷங்கள்
அமைந்திருக்கின்ற ஒரு அருமையான ஒரு நல்ல நாள். இன்றைக்கி யார் கோயிலுக்கு போக முடியுமோ, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த கோயிலுக்கு போய் உங்களுக்கு பிடித்தமான அம்பாள், அது மாரியம்மனாக இருந்தாலும் சரி, காமாட்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த அம்பாள் உங்களுக்கு நினைவில் இருக்கிறதோ அந்த அம்பாளை நினைத்து ஒரு 5 விளக்கேற்றி இன்றைய இந்த சரத் நவராத்திரியினுடைய 9 நாட்கள் பலனையும் பெற வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். ராம்ராம். ஓம் ஷஷவப்ரஸ்வஸ்தவஸ்தே ஷஷவஸ்திரபிஜப்தத்வபிரவாபதஸ்யாந்திரஹிரண்யகிருபேரபிருன்னதமதஸ்யோ நகிம் சுதேபியா சம்பஸ்ரோணாததேதாததநாததேனாதேன ரேனாரதேனாரேனாரேனாரதேனாரதேனோபதஸ்யாஹ வாஸ்வதேவதஸ்யோ வதன்னபிதேவதஸ்யா. ஹரிஹி ஓம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவனம் சதுர்பயம் சனோந்தாய் சர்வகுணம் சந்தி. ஓம் ஓம் நமோ வார்த்த சமஸ்தசி பரமேஸ்வரப்பிச்சம் சுவே சோபனே முகுத்தே அத்திய பிரம்மண விதிவராத்திய சேதுவரா கல்பே வைவசுதமனுந்தே ரஷ்டாதிம்பலிம ஜம்புதே வைவாதவர்ஷபத கண்ணிமதோபதட்சிணேபதே தண்டகாரண்ய சகாப்தே அஸ்மின்னோத்தமனே யாவகாரிக சந்தமனே ந பிரபாதி சசி சம்வத்சராண மத்தியே क्रोधनाम संवत्सरे दक्षिणायने शरत् ऋतौ तुलामासे शुक्लपक्षे पंचम्यां शुभतिथौ अनुराधा नक्षत्रोक्तजां सोमवारक्तजां शुभनक्षत्र शुभयोग शुभकर्णय भग्न विशेषण वशिष्ठाजामस्यां शिवस्य गोत्रोद्भवस्य पूर्वफल्गुनी नक्षत्र शिवरासौ जातस्य स्वामीनाथ सुब्रह्मण्य उत्तरफल्गुनी नक्षत्र कन्यारासौ जातस्य सुब्रह्मण्य नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य चित्रा नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य हिंदू सुब्रह्मण्य नामधेयस्य कृत्तिका नक्षत्र ऋषभरासौ जातस्य पौंड्रज नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य मणिमेखला नामधेयस्य मृगशिला उत्तरफल्गुनी नक्षत्र कन्या रासौ जातस्य सुब्रह्मण्य नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य चित्रा नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य हिंदू सुब्रह्मण्य नामधेयस्य कृत्तिका नक्षत्र ऋषभरासौ जातस्य पौंड्रज नामधेयस्य ज्येष्ठा नक्षत्र वृश्चिकरासौ जातस्य मणिमेखला नामधेयस्य मृगशिला नक्षत्र मिथुनरासौ जातस्य बालमुरुगन नामधेयस्य शविष्ठा नक्षत्र मकररासौ जातस्य श्रीशा नक्षत्र मकररासौ जातस्य राजशेखरन नामधेयस्य पुनर्वसु नक्षत्र कोकिलवाणी नामधेयस्य स्वाधीन नक्षत्र तुलारासौ बालमुरली नामधेयस्य पुष्य नक्षत्र कडारासौ जातस्य धनलक्ष्मी नामधेयस्य पूर्वाषाढा नक्षत्र धनसुरासौ जातस्य हरिवाणी नामधेयस्य पुष्य नक्षत्र कडारासौ जातस्य हेमा नामधेयस्य यजमानशोषो धन्यात्राय धन्यकृपेवदस्य इष्टदेवता कुलदेवता पारंपर्यदेवता सिद्धतं शरत्नवरात्रि पुण्यकाले पंचमी दिन महासंकल्पक्रियतां हरिः ओम्.